அந்த பீரியடை தடுத்து கொண்டு நோம்பு பிடிக்கிறதோ அல்லது உம்ரா செய்யறதோ அதுல மார்க்கத்துல தடையில்லை. ஆனா உடல் நிலைமையை பார்த்துக் கொண்டு இது வருவதிலேயும் எந்த தடையும் இல்லை, அதா செய்யறதிலேயும் மார்க்கம் உங்கள் மீது எந்த குற்றத்தையும் விதிக்கவில்லை. ஆக மேலான சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடும் ஆத்திரப்பட்டார்கள். தேவையில்லாத கேள்விதானே, நோம்பு கலா என்னத்துக்கு, தொழுக கலா இல்ல என்னத்துக்கு, அல்லாஹ் வச்ச சட்டம், இதுல என்னத்துக்கு உங்களுக்கு நோண்டி இருக்கணும், சட்டத்தை அப்படி அமல் செஞ்சுட்டு போங்களே, அல்லாஹ் இப்படிதான் வைத்திருக்கிறார். அதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விடை அளித்தார்கள். விடை என்ன அளித்தார்கள்? நோம்பு வருஷத்துக்கு ஒரு முறை 30 நோம்பு, அது 10 நோம்பு கலாவாகினால் அந்த பெண்ணுக்கு 10 நாளைக்கு நோம்பு பிடிக்கிறது சிரமம் இல்லை. ஒரு பெண்ணுக்கு 10 நாளுடைய இந்த 50 நேர தொழுக கலாவாகினால் 5 நேரமே சிரமமாக இருக்கும் பொழுது 50 தொழுகையை இந்த பெண்ணுக்கு கலா செய்ய வேண்டிய அல்லாஹ் கடமையாக்கி இருந்தா அந்த பெண்ணுக்கு இது எவ்வளவு சிரமமாக இருக்கும். சிரமத்துக்காக அல்லாஹ் அதை கடமையாக்கவில்லை, சிரமம் இல்லை என்பதற்காக அல்லாஹ் இதை கடமையாக்க இருக்கிறார். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, ஷா வலியுல்லா முஹத்திஸ் வெல்வி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள், ஹுஜ்ஜத்துல்லாஹுல் பாலிகா. அந்த உலமாக்கள் அரபு மொழியில், அது அநேகமாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, உருதுவில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. மிக பொறுமையான ஒரு உலகத்தில் வரலாற்றில் எழுதப்பட்ட ஒரு புத்தகங்களில் கொண்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏன் என்பதற்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு கட்டளையும் தொழுகையாக இருக்கலாம், நோம்பாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், தலாக்காக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், விவாகரத்தாக இருக்கலாம், அதை மஸ்ஜிதாக இருக்கலாம், மற்ற தொழுகையுடைய ரக்காத்துகளாக இருக்கலாம், ஜக்காத்துடைய 2 விதமாக இருக்கலாம், ஹஜ் ஒரு வருடம் கடமையாக இருக்கலாம், நோம்புடைய 30 நாட்களாக இருக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் வட்டி ஹராம் ஏன் என்பதை, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கியது ஏன் என்பதை ஒவ்வொன்றுக்கும் மிக தெளிவை தந்திருக்கிறார்கள். அதை உலமாக்களூடாக அதனுடைய தெளிவுகளை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். ஆக இப்படியான கேள்விகளை அல்லாஹ் தஆலா தடுக்கிறார். குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான கேள்வி. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஒருவர் மதீனாவில் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து கேள்வி கேட்டார். கேள்வி எப்படி கேட்டார்? இந்த உஸ்மான பாத்தீங்கன்னா பத்ர்ல இவர் பங்கு பெற இல்லதானே, இந்த உஸ்மான பாத்தீங்கன்னா இவர் வந்து ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில் இருக்கல்லதானே, இந்த உஸ்மான பாத்தீங்கன்னா இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி விமர்சித்தார். அந்த நேரம் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆத்திரப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள். ஆனால் அந்த மனிதனை கூப்பிட்டு சொன்னார்கள், இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை கேட்டு உன்னை ஈமானை பழுதாக்கிக் கொள்ளாது, வீணான கேள்விகளை கேட்டு உன் ஆகிரத்தை பாழாக்கிக் கொள்ளாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உஹதுடைய யுத்தத்தில் யாரெல்லாம் ஓடினார்களோ, உஹதுடைய யுத்தத்தில், ஹுனைனுடைய யுத்தத்தில் யாரெல்லாம் ஓடினார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னிச்சு விட்டேன் என்று சொல்கிறார். மன்னித்தவர்களை பற்றி தோண்டி தோண்டி இருக்கிறதே, இது பெரும் பாவங்கள்ல உண்டு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நல்ல விலை கொள்ளணும். ஒருவர் ஒரு பாவத்தை செல்கிறார், தினா செய்கிறார், குடிக்கிறார், சூது விளையாடுகிறார், ஆனா தௌபா செய்கிறார், தௌபா செஞ்சு திருந்துட்டார். இப்ப மற்றவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அவருடைய பாவத்தை பற்றி விமர்சிக்கிறாங்க. இவர் தெரியுமா அவர் குடிக்காரர் இல்லையா, இவரை தெரியுமா அவர் சூது விளையாடினவர் இல்லையா, இவரை தெரியுமா அவர் திருடினவர் இல்லையா. இப்ப அவரை பாயிண்ட் பண்ணி இந்த மனிதர் குடிக்காரர், இந்த மனிதர் திருடினவர், இந்த மனிதர் இந்த பாவத்தை செஞ்சவர் என்று சொல்லக்கூட அவரோ அந்த பாவத்திலிருந்து தௌபா செய்து அல்லாஹ் கிட்ட நெருங்கிய அடியாராக மாறினார். யார் அவரை பற்றி இப்படி விமர்சிக்கிறாங்களோ அல்லாஹ் இவரை விமர்சிக்க கூடியவரை அந்த பாவத்தில் ஈடுபடுத்தாமல் மௌத்தாக்க மாட்டான் என்று ஹதீஸ் வந்தது. மிகவும் எச்சரிக்கக்கூடிய ஹதீஸ். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் ஹுனைனுடைய யுத்தத்தில் ஓடினாங்க. இந்த சஹாபாக்கள் தான் மெஞ்சாங்க, மற்றவங்க ஓடிட்டாங்க. இப்ப பயத்துல அல்லாஹ் சொன்னா அவங்களை மன்னிச்சுட்டாங்க. இப்ப இவருக்கு என்ன தேவை இருக்கிற அந்த பழச போட்டுக்கின்ற இவருடைய ஈமான, இவருடைய ஆகிரத்தை பாழாக்குறார். பத்ருடைய யுத்தத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஏன் கலந்து கொள்ளவில்லை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய மகள் உஸ்மானுடைய மனைவிக்கு சுகையினும் காரணத்தினால் அங்கே
மகளை நீங்க பார்த்துக்கோங்க என்று விட்டு போனாங்க. அனுமதியோட அவர் அங்கு கலந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய நபி அவரை அவருடைய அந்த பங்காளியாக மாற்றினார்கள். அல்லாஹ்வுடைய நபியுடைய அனுமதியுடன் இருந்த அவரை பற்றி விமர்சிக்கிறதுக்கு உனக்கு என்ன தேவை இருக்குது? மூன்றாவது, ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில கலந்து கொள்ள இல்லை. நபி அவர்கள் தான் பேச்சுவார்த்தைக்காக மக்காவுக்கு அனுப்பினாங்க. அந்த நேரம் உடன்படிக்கை நடக்கக்கூடிய நேரத்துல நபி அவங்க தன்னுடைய கையை இப்படி தூக்கி சொன்னாங்க, உஸ்மான் இங்க இல்ல, எங்கட வேலைக்காக ஒரு மிஷனுக்காக எங்கட நோக்கத்துக்காக போயிருக்கிறார், அவருடைய உயிர் பறி போய்விட்டது என்ற ஒரு செய்தி தவறாக வந்தது. இந்த நேரத்துல நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்கிறோம், மௌத்தின் மீது நாங்கள் பயத்து செய்கிறோம், எங்களுக்கு உயிர் போனாலும் நாங்கள் எல்லோரும் 1000 சொச்ச பேரும் உயிரை கொடுத்து இந்த தீனுக்காக நாங்கள் பாடுபடுவோம் என்று 1500 பேரும் பயத்து செய்தார்கள். அந்த நேரம் உஸ்மான் இல்லை. நபி அவர்கள் தன்னுடைய கையை எடுத்து சொன்னார்கள், இது உஸ்மானுடைய கை. யாருடைய கை? நபியுடைய கை. சொன்னார்கள், இது உஸ்மானுடைய கை, உஸ்மானுக்காக இந்த கை பயத்து செய்கிறது. உஸ்மானுடைய கை உஸ்மானுக்கு பயத்து செய்வதை விட நபியுடைய கை உஸ்மானுக்கு பயத்து செய்வது சிறந்தது. ஏன் மனிதனே, உனக்கு மூளை இல்லையா? நீ இப்படி கேள்வி கேட்கிறாய். அதனால கேள்வி கேட்கும் பொழுது எதை கேட்க வேண்டும், எதை கேட்க கூடாது என்றும் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துவிட வேண்டும். ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது. அதற்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நல்லடியார்கள் கிட்ட சில கேள்விகள் கேட்டா அவர்கள் தார பதில் இருக்குது, அது எங்களுக்கு வாழ்க்கைக்கு பொறுமையாக இருக்கு. கேட்டாங்க, சஹாபாக்களே சண்டை பிடிச்சாங்களே. அவங்க பதில் கொடுத்தாங்க, தில்க திமாஹுன் கஃபல்லாஹு அன்ஹா யதி, அது ரத்தம், அல்லாஹ் ஏந்த கைய அந்த யுத்தத்தில் இருந்து பாதுகாத்தான். நான் அந்த காலத்துல வாழ இல்லை யுத்தம் செய்ய, நான் ஏன் இந்த நாவை போய் அசிங்கப்படுத்தணும்? ஏந்த வாழ் அந்த நேரம் அந்த யுத்தத்தில் ஈடுபட்டுச்சா? இல்ல. நான் அந்த நேரத்தில் இருக்கல. நான் ஏன் அவர்களை பற்றி விமர்சிக்கணும்? அவர்களை பற்றி நல்லெண்ணத்தையும் சஹாபாக்களை பற்றி மேலான சகோதரர்களே, எங்களுக்கு பவுண்டேஷன் சஹாபாக்கள். சஹாபாக்களை பற்றி யாரும் ஒரு கடுவத்தனையும் சந்தேகத்தை உருவாக்கினால் அதுதான் எங்களுடைய தீனுக்கு ஆபத்து என்பதை யாரும் மறக்க வேண்டாம். குர்ஆனும் ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டது யாரால்? எங்களுக்கு என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து எங்களுக்கு குர்ஆனை அப்படியே பிரிண்ட் பண்ணி தந்தாங்களா? அப்துல்லா மன்னர் இன்றைக்கு இதற்கு முன்பு பஹத் மன்னருடைய அந்த பிரிண்டிங்ல குர்ஆன் அச்சிடப்படுகிறது. எங்கால? சஹாபாக்களுடைய தொகுப்பு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒன்று சேர்க்க தயங்கினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக அதை தொகுத்தார்கள். தொகுத்து சுப்ஹானல்லாஹ் 7 பிரதிகளை உண்டாக்கி எங்களுக்கு இன்றைக்கு அந்த குர்ஆன் தொகுத்து தரப்பட்டிருக்கிறது. அதை சஹாபாக்கள் தான் ஹதீஸை பாதுகாத்தார்கள். சஹீஹ் புகாரி, முஸ்லிம், திர்மிஸி, நஸாயி, இப்னு மாஜா, அபூ தாவூத், இந்த 6 கிரந்தங்கள்ல 28,800 ஹதீஸ்கள் இருக்கிறது. வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களும். சகோதரர் அஹ்மத் முனவர் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்ன இந்த கேள்விக்கு தாராளமாக பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான், ஏன் பிறையுடைய தாமதம் 1 நாள் 2 நாள்? 1ஆம் தேதி சவுதி நோம்பு பிடிச்சாங்க, அதுக்கு முதல் நைஜீரியா நோம்பு பிடிச்சாங்க, நாங்க இன்னைக்கு பிடிச்சிருக்கிறோம். இந்தியா இன்னைக்கு உலகத்தில் அதிகமான நாடுகள் இன்னைக்கு நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க. இது ஒரே கேள்வி கேட்கறதுக்குள்ளதல்ல. இந்த கேள்விக்கு பதில் அளிக்கவும் தேவையில்லை. ஏன்? இது சூரியன் எப்படி வெளியாக தெளிவாக இருக்குதோ இது போல மகாநாடு நடத்தப்பட்டு மிக தெளிவாக இதுக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கு. நானே இந்த இடத்தில் அமர்ந்து 5 வருஷம் இதை பற்றி பேச இருக்கிறேன். இது 6வது வருஷம் பேசுகிறேன். எத்தனை பயான்கள், எத்தனை நிகழ்ச்சிகள் எல்லாருடைய காது கெட்டிருக்கிறது. சிலர் உலகத்துல இருப்பார்கள், யார் தெரியுமா? அவர்களை பற்றி குர்ஆனுடைய கடைசி சூறாக்கள் சொல்கிறது. அல் ஹன்னாஸ் அல்லது யுவஸ்ஸிசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். நேற்று இரவு ஆரம்பித்தோம். அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ். எந்த சந்தேகமும் கிடையாது இந்த வேதத்தில். ஆனால் குர்ஆன் கடைசியாக சொல்கிறது,
சில கண்ணாட்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சந்தேகங்களை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். ஜின்களும் இருக்குது, மனிதர்களும் இருக்கிறார்கள். ஜின்கள் மட்டுமல்ல, ஜின்களுடைய உருவமும் இருக்கும், மனிதர்களுடைய உருவம் இருக்கும். அவர்களுடைய வேலையே சந்தேகத்தை உருவாக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்குது. சிரியால ஒரு நாள் நோன்பு, மதீனால வேறொரு நாள் நோன்பு. மதீனாலையும் சிரியாலையும் ஒவ்வொரு நாள் வித்தியாசமான நோன்பு. அது அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அல்ல. என்ன சொல்கிறார்கள்? அக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படிதான் நபி அவர்கள் எம்மை ஏவிருக்கிறார்கள். நீங்க அங்க பார்த்து பிடிங்க, நாங்க இங்க பார்த்து பிடிக்கிறோம். யாருக்கு எங்க பார்த்து பிடிக்கிறீங்களோ அங்க பார்த்து பிடிங்க. யாரும் ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை படுத்திக் கொள்ளாதீங்க. பிரச்சனைக்குள்ள வேலை அல்ல. ஜமியத்துல் உலமா 5 அம்ச பிரகடனத்தை அழகாக செய்திருக்கிறது. இன்டர்நேஷனல் துறையில் உள்நாட்டு பிறதான். கண்களால பார்க்கிறது, கருவியால் அல்ல. அது தெளிவாக அதுக்கு இன்றைய அதுக்குரிய ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் யார் யார் அந்த துறையில் இருக்கிறார்களோ, யாருக்கு காண முடியும், யாருக்கு காண முடியும், யாருக்கு காண முடியும், அதுக்குரிய தெளிவு தரப்பட்டிருக்கு. இலங்கையில முந்த நாள் காண்றதுக்குரிய சாத்தியக்கூறு கிடையாது. நாங்க ரஜப 30 பூர்த்தி செய்தோம். நாங்க ரஜபுடைய அந்த காண்றதுக்கு நாங்க டிசிஷன் எடுக்கிறதுக்காக 30 29 டிசிஷன் எடுக்கிறதுக்கு லுகர் வரைக்கும் அவகாசம் கொடுத்தோம். மீடியாவில் அறிவிச்சோம். சகோதரர் அஹமத் முனவர் அதை அறிவித்தார். நாட்டுக்கு அறிவிக்கப்பட்டது. ரஜப் 30 29 யாருமே எந்த விட்னஸும் தர இல்லை. ரஜப 30 பூர்த்தி செய்தோம். ஷாபான் 29 புறப்பாற்றோம். அல்ஹம்துலில்லாஹ் நாட்டுல நல்ல அழகாக 1 மணி நேரம் 18 நிமிஷம் துறை சரிப்பட்டது. தெளிவாக மக்களுக்கு காட்சியளிச்சு எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்கிறோம். சந்தேகப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சவுதி 30 ஷாபான 31ஆம் தேதி பூர்த்தி செய்தாங்க. நாங்க 29 நேற்று பூர்த்தி. அவர்கள் சவுதியுடைய உலமாக்களுடைய பத்வா கூட அந்த ஊருக்கு அந்த பிற, இந்த ஊருக்கு இந்த பிற, உலகமே இதுதான் சொல்லுது. அதனால தயவு செய்து இந்த கேள்வியை இதுக்கு பிறகு கொண்டு நீங்க அலட்டிக் கொள்ளையும், ஆனால் இது பனு இஸ்ராயலுடைய கதையாக இருக்கும். இதை நாங்கள் தவிர்த்து கொண்ட மற்ற விஷயத்தின் பக்கம் போவோம். இந்த விஷயத்தை நாங்க கேட்கணும், எதை கொண்டு புரோஷனம் அடையணும். இதுதான் என்னுடைய தலைப்பு. அதுதான் சூரத்துல் பக்ரா, அதுதான் குர்ஆன். குர்ஆன் இன்றைக்கு நீங்க கேட்கும் பொழுது அன்பார்ந்த சகோதரர்களே தாய்மார்களே, இன்றைக்கு 1000 2000 மஸ்ஜிதுல குர்ஆன் சூரத்துல் பக்ராவுடைய 2ஆம் ஜுஸ் ஓதப்படும். அந்த 2ஆம் ஜுஸ் ஓதக்கூடிய நேரத்துல எஸ் அலுவலக என்று உங்களுக்கு இந்த கேள்வி அங்க குர்ஆன்ல வரப்போகிறது. அந்த குர்ஆனுடைய அந்த ஆயத்தை நீங்க கேட்கும் பொழுது இன்றைக்கு நாம் இந்த சொல்லக்கூடிய இந்த பயானை மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா எஸ் அலுவலக அனில் அஹில்லா துல்ஹிய மவாகித்துல் லின்னாஸ் வல் ஹஜ், பிறையுடைய அந்த இது என்ன ஆரம்பிக்கக்குள்ள சின்னதாக இருக்குது, அப்படி மருவா பெருசாகி கொண்டு போகுது, மருவா சின்னதாகுது, மருவா மறையுது, மருவா வருது. அதுதான் கேட்டாங்க சஹாபாக்கள். நபி அவங்க அதுக்கு விடை அளிக்கல. நபி அவங்க சொன்னாங்க, இது தேவையில்லாத கேள்வி. அது யாருக்கு அந்த அஸ்ட்ரானமில ரிசர்ச் பண்ணி வானசாஸ்திரத்தை யாருக்கு படிக்கணுமோ எல்லாருமே டாக்டரா? இந்த நாட்டுல எத்தனை முஸ்லிம் டாக்டர்ஸ், எத்தனை கைனகாலஜிஸ்ட் முஸ்லிம் லேடிஸ் டாக்டர்ஸ், எத்தனை முஸ்லிம் அல்லாத டாக்டர்ஸ் உடைய அந்த லாயர்ஸ் 7000 இருக்கிறது போல டாக்டர்ஸ் 10,000 இருப்பாங்க. 2 கோடி மக்களுக்கு 10,000 டாக்டர் தான். உலமாக்கள் இந்த 20 லட்சம் முஸ்லிம்களுக்கு, இந்த 2 கோடி மக்களுக்கு 10,000 உலமாக்கள் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களையும் யாருக்கு இதுல ஆர்வம் இருக்குதோ அவர்கள் அதில் ரிசர்ச் பண்றாங்க. ஒருவர் ஹாஃபிஸ் ஆகிறார், ஒருவர் காரி ஆகிறார், ஒருவர் முஃப்தி ஆகிறார், ஒருவர் முஃபஸ்ஸிர் ஆகிறார், ஒருவர் இந்த துறையில டாக்டர் பட்டத்தை பெறுகிறார். ஒவ்வொருவருக்கு அல்லாஹ் உபத்தை வச்சிருக்கிறார். அதனால கேள்வி கேட்கிறது பொருத்தமான கேள்வியாக இருக்கட்டும். நாயுடைய பேர் என்ன, நான் எங்க என்ன, இதை எப்படி செய்யணும், அதை எப்படி செய்யணும், வீணான கேள்விகளை தவிர்த்து கொண்டு எது புரோஷனமாக இருக்குமோ அதை நாங்க கேட்க பழக வேண்டும். குர்ஆன் 25 கேள்விகள் அல்ல, 15 கேள்விகளை தான் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த 15 கேள்விகள்ல அல்லாஹ்